இன்று திருத்தணி முருகன் கோவிலை பற்றி பார்க்கலாம். திருத்தணிகை மலை என்றே அழைக்கிறார்கள். 6 படை வீடுகளில் திருத்தணி 5வது படை வீடாக இருக்கும். இங்கு வள்ளியுடன் வீற்றிருக்கிறார். இங்குள்ள படிக்கட்டுகள் 365. ஒரு நாளைக்கு ஒன்று என்றபடி வருடத்திற்கு 365 நாட்களாக 365 படிகள் இங்கு இருக்கும். 6 படை வீடுகளிலேயே வேலுக்கு அபிஷேகம் செய்யும் திருத்தலம் இது. இது எதனால் என்றால், மூலவர் சுப்பிரமணிய சுவாமி குடவரை கோவில் என்பதால் வேலுக்கு மட்டுமே இங்கு அபிஷேகம். முருகன் கோவில்களில் பொதுவாக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சூரசம்காரம் செய்து சூரனை அழித்த தலம். முருகன் கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் திருத்தணி. அதனால் திருத்தணியில் சூரசம்காரம் கிடையாது. அதற்கு பதிலாக அன்று அவரின் கோபத்தை தணிப்பதற்காக 1000 கிலோ பூக்களை கொண்டு புஷ்பாஞ்சலி செய்கிறார்கள். திருத்தணியில் 1,00,000 ருத்ராட்சங்களால் ஆன ருத்ராட்ச மண்டபம் உள்ளது. இங்குதான் உற்சவர் இருப்பார். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமியின் அருளை முஸ்லிம் பக்தர் ஒருவர் பெற்றார். எனவே இப்போதும் விழா காலங்களில் முருகன் புறப்படும் போது முஸ்லிம் ஒருவர் முரசு வாத்தியம் இசைப்பார்.